வணக்கம். இது ரத்னம் கிச்சன். நான் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு சத்தான காய்கறி பிரட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் குடமிளகாய், புரோக்கோலி, வெங்காயத்தாள், உருளைக்கிழங்கு, காளான், கேரட்டு, வெங்காயம், உள்ளி, தக்காளி. இப்போ இப்படி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த சைஸில். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன். 2 கரண்டி பெரிய கரண்டியாக எண்ணெய். இந்த எண்ணெய் விடுங்கோ. பட்டர் ஒரு 50 கிராம் போடுங்கோ. முதல்ல வெங்காயத்தை போடுங்கோ. வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு கிளறி போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயும் பட்டரும் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ உருளைக்கிழங்கை போடுங்கோ. ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனியாக போட்டு செய்யக்கில் நல்லா வரும். இது உருளைக்கிழங்கு முதல் வேகணும் பண்ணுறதுக்காக. இப்போ உப்பு போடுங்கோ. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எந்த அளவு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்புல போடணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இப்போ திறந்து போட்டு இப்போ வெட்டி வச்சிருந்த உள்ளி மற்றது குடமிளகாய் ரெண்டையும் போட்டு வடிவாக கிளறுவோம். இந்த குடமிளகாய் போடைக்கில் அதோட அந்த ருசி நல்லா வரும். மஞ்சத்தூள் ஒரு காக்கரண்டி அதையும் போட்டுட்டு வடிவாக கிளறுங்கோ. பார்த்திங்கன்னு சொன்னால் கலர் நல்ல அந்த வடிவாக இருக்கும். பார்க்க கலரும் வடிவு அதே நேரத்தில் ருசியாகவும் இருக்கும். திருப்பி மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடிட்டு இப்போ திறந்துட்டு வடிவாக ஒரு கிளறி விடுங்கோ. பார்த்திங்களா? இப்போ இந்த மாதிரி இப்போ உருளைக்கிழங்கு அந்த இதுகள்லாம் சேர்ந்து ஒரு அரைவாசிக்கிட்ட வெந்துருச்சு. பாதி வந்துருச்சு. இப்போ கேரட்டை போடுவோம். ஒவ்வொரு ஐட்டமும் போட்டு தான் நான் செய்கிறேன். தனித்தனியாக செய்து கிளறி எடுக்கல எல்லாம் சேர்ந்து வரும். அப்போ நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடிட்டேன். இப்போ திறந்து போட்டு வடிவாக கிளறுங்கோ. பார்த்திங்களா? இப்போ அந்த ஒவ்வொரு இதுகளும் சேரைக்கில் ஒவ்வொரு அதுக்கேற்ற வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் சேர்ந்து வந்துருக்கு. பார்த்திங்களா? இப்போ இது பூரி, ரொட்டி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தாள் வெட்டி வச்ச வெங்காயத்தாளை போடுங்கோ. அதோட சுவை மாறாமல் இருக்கும். அதுக்காகத்தான் பார்க்கவும் வடிவாக இருக்கும். அதே நேரத்தில் ருசியாகவும் இருக்கும். அதுதான் முக்கியம். நான் இந்த பப்ரிக்கா அந்த உரைப்பில்லாத தூள் போடுறேன். நீங்கள் உரைப்பு வேணும்னு சொன்னால் உரைப்பு போடலாம். நான் அந்த உரைப்பு போடாமல் இதை ஒரு அந்த பிள்ளைகள் எல்லோரும் சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடணும். உரைப்பு போட்டால் சாப்பிட மாட்டேனானா அதுக்கேற்ற மாதிரி செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள். இப்போ இந்த மிளகும் சீரகமும் இடித்து வச்சுருக்கிறேன். அதில் 2 கரண்டி சின்ன கரண்டியாக 2 கரண்டி போடுறேன். இதுதான் அந்த உரைப்புக்கு அந்த ருசிக்கு ஏற்ற பொருள்ன்றதுனால இது இப்படி போடும்போது ஒரு ருசி தனியாக இருக்கும். அதனால தான் இப்படி போடுறேன். இப்போ வெட்டி வச்ச இந்த காளானை சேர்ப்போம். சரியா? நான் ஒரு 5 காளான் எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் சேரும்போது விட்டமினும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட். அது இடத்துல இந்த பாருங்கள். இப்போ கடைசியாக தான் இதை போடணும். இது பாதி வெந்தும் பாதி வேகாமலும் இருந்தாலே போதும். இதை மெதுவாக இப்படி கிளறி விடுங்க. பாருங்கள், ஒவ்வொரு பொருளும் இந்த வெந்து எதுக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு செய்கிறேன். நான் இப்போ இந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் கரண்டியாலே கிளறுங்கோ. இப்போ நான் இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது என்ன சொன்னால் கையால் மிக்ஸ் பண்ணால் வரும். இப்படியும் வரும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடிட்டு படுத்துறவங்கோ. திறந்து போட்டு மெதுவாக அப்படியே கிளறுங்கோ. கிளறி போட்டு இங்கே இந்த தேங்காய் அடிக்கடி கிடைக்காது. அதனால் இந்த மாதிரிலாம் கிளறி விடுங்கோ வடிவாக. அதில் நாங்கள் தேங்காய் பால் அந்த பெட்டியில் உள்ள பால் வாங்கி வச்சுருக்கிறோம். அதை தான் விடுறது. இது கடைசியாக ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். இப்போ அதையும் போடுவோமா. அதையும் போட்டு கிளறுவோம். கிளறி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்கோ. அப்போ தான் அந்த வேகிற ஒரு தன்மை கரெக்டாக வரும். மற்றது இது இந்த பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி ஆக வெந்தால் டேஸ்ட் இருக்காது. அதனால் அது இந்த வாயில் கடிபடணும். ஒரு 3/4 பதத்தில் வரும். இப்போ இந்த சோயா சோஸ் இருக்குல்ல, அது சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி விடுறேன். ஒரு கரண்டி விட்டுட்டு அதை மறுபடி வடிவாக கிளறி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இப்படி செய்கிறேன். நீங்கள் கிளறுங்கோ. அப்போ எல்லாம் சேரும்.
எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நான் ஒரு அரை கப் பால் விடுறேன். அந்த அந்த கப்பிலேயே வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதையும் இதோட சேர்த்து கலக்கிறேன். என்ன சொன்னால் இது வந்து அப்படியே அந்த பிரட்டல் மாதிரி இறுக்கமாக வரணும். அதனால தான் கொஞ்சமாக விட்டு இந்த கலந்துட்டு வடிவா 4 பக்கம் வடிவா மெதுவாக என்ன இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் வந்து ஆக கிளறுனா குழஞ்சி போயிடும். அப்படி மேலோட்டமாக கிளறணும். கிளறி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கடைசியாக வந்து நான் வந்து இது வந்து உருளைக்கிழங்குமா இல்லாட்டி சோழன்மா ஒரு கொஞ்சம் கரைச்சி போட்டு என்ன சொன்னால் அந்த இறுக்கமாக வர்றதுக்காக அப்படியே பிரண்டு எல்லாம் சேர்ந்து இறுக்கமாக வரும். அதனால் வந்து ஒரு கொஞ்சோண்டு அதை மாவை கரைச்சி விட்டேன். நான் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கோ. அருமையான விட்டமின் நிறைஞ்ச காய்கறி வகைகள் செய்திருக்கிறேன். பிரட்டல் மாதிரி ரொட்டிக்கு பூரிக்கு வந்து பிரமாதமாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.